Hi students, very good morning to all. I warmly welcome you all in our computer science class unit 1 as the same lesson Algorithmic Strategy chapter 4. Students, I hope you are all fine. I am also fine. In your last class you learnt about what is mean by algorithm and what are the characteristics of algorithm and how to write an algorithm, isn't it? Okay. So உங்களோட last classல algorithmனா என்னன்னு பார்த்தீங்க. What is algorithm? Algorithm is nothing but it is a finite set of instruction to accomplish the particular task. ஒரு லார்ஜ் ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் எழுதி அதோட ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை அச்சீவ் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகிற ஒரு விஷயம் தான் அல்காரிதம். ஸோ அல்காரிதம் அப்படிங்கிறது ஒரு காமனான ஒரு விஷயம், எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இது டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஸோ ஜென்ரலான ஒரு விஷயம், அதை நீங்கள் எந்த லாங்குவேஜில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, லெட்ஸ் கோ இன்டு அவர் டுடேஸ் டாபிக் அனாலிசிஸ் ஆஃப் an algorithm. ஸோ உங்களோட லாஸ்ட் கிளாஸில் அல்காரிதம்னா என்ன, ப்ரோக்ராம் அப்படின்னா என்னங்கிறத ஒரு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஒரு டேபிள் காலமில் பார்த்தீங்க இல்லையா, டிஃப்ரென்ஷியேட் பண்ணி. டுடே we are going to see about the analysis of an algorithm. So analysis of an algorithm usually deals with the running and execution time of various operation involved. So analysis means just validate, check பண்ணுற மாதிரி இல்லையா. அண்ட் தென் அதை எப்போ செக் பண்ணுவாங்க, ரன்னிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் டைம் ஆஃப் த வேரியஸ் ஆப்ரேஷன் மீன்ஸ் ஏதோ ஒரு டாஸ்க் அங்கே கம்ப்ளீட் ஆகும் பொழுது இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபிபினோசி சீரியஸ் எழுதுறேன் இல்லையா, அப்படி எழுதும்போது அதோட எவாலுவேஷன் நமக்கு எப்போ தெரியும், அது எந்த அளவு ஒர்க் ஆகுதுன்னு அதை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறமா தான் அதோட பெர்ஃபார்மன்ஸ் நம்மளால பார்க்க முடியும் இல்லையா. ஓகே, அண்ட் தென் அந்த ஒரு அல்காரிதம் இல்லைனா ஒரு ப்ரோக்ராம், இது ரெண்டுத்துல நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ரேஷனை பொறுத்து தான் அதோட ரன்னிங் டைம் இருக்கும். ரன்னிங் டைம் மீன்ஸ் எக்ஸிக்யூஷன் பண்ணுற டைம். எப்போவுமே ஒரு பெஸ்ட் அல்காரிதம்னு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா அது சீக்கிரமாக எக்ஸிக்யூட் ஆகணும், கம்மியான மெமரி ஸ்பேஸ் அது நீட் பண்ணணும், அப்போ தான் நம்ம அதை பெஸ்ட் அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவோம். த ரன்னிங் டைம் ஆஃப் an operation is calculated as how many programming instruction executed per operation. So running time is nothing but execution time of an operation. ஒரு ஆப்ரேஷனுக்கு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் இருக்கிற ப்ரோக்ராமிங் இன்ஸ்ட்ரக்ஷன் மீன்ஸ் ப்ரோக்ராமிங் கோடிங்கை தான் அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அது எக்ஸிக்யூட் ஆகணும் ஒரு ஆப்ரேஷனுக்கும், அது எவ்வளோ நேரத்தில் எக்ஸிக்யூட் ஆகுது, தட் இஸ் கால்ட் தி அனாலிசிஸ் ஆஃப் an algorithm. Analysis of algorithms and performance evaluation can be divided into two different phases. First one is the priori estimates, second one is the posteriori testing. So priori estimate அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு ப்ரோக்ராம் எழுதும் போதே உங்களுக்கு தெரியும், பிஃபோர் எக்ஸிக்யூஷன் அப்போவே உங்களுக்கு தெரியும் இது எந்தளவு எஃபிஷியன்சியாக இருக்கும், எந்தளவு சீக்கிரமாக அது எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு இல்லையா. பிஃபோர் த எக்ஸிக்யூஷன் வி ஹாவ் டு கால்குலேட் த எஃபிஷியன்சி ஆஃப் an algorithm based on the time, isn't it? ஓகே, ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ப்ரியாரி எஸ்டிமேட். பிஃபோர் எக்ஸிக்யூஷனே நம்ம எஃபிஷியன்சியை கால்குலேட் பண்ணுவோம், எதை வச்சு, ஒரு டைம். ஓகேவா, திஸ் இஸ் அ தியரட்டிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ் of an algorithm. Efficiency of an algorithm is measured by assuming the external factors. So இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், இந்த பெர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸை எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வச்சு ஒரு அசியூம்ஷனில் கேல்குலேட் பண்ணுறோம். ஓகேவா, ஒரு ப்ரோக்ராமில் இப்போது நீங்கள் வந்து மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு பெரிய ப்ரோக்ராமில் மல்டிப்ளிகேஷன் தனியாக, டிவிஷன் தனியாக, அண்ட் தென் ஆவரேஜ் கண்டுபிடிக்க தனியாக ஒரு ஆப்ரேஷன் இல்லையா, இது எல்லாமே செப்பரேட்டாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது எவ்வளோ டைம் கன்சியூம் பண்ணுது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இது எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நமக்கு தெரியும் இது சீக்கிரம் ஆகிடும், ஏன்னா கம்மியான வேரியபிள்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், கம்மியான வேல்யூஸ் தான் கொடுத்துருக்கோம். அப்போ a+b 5+7 12 அப்படிங்கிறது ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். ஆனால் அந்த இடத்துல 1+2+3+ன்னு கொடுத்து நான் 100 வரைக்கும் நான் கால்குலேட் பண்ண சொன்னேன் அப்படின்னா இட் டேக்ஸ் மோர் டைம், isn't it? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி posteriori testing. திஸ் இஸ் கால்ட் த பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட். ஸோ ப்ரியாரி எஸ்டிமேட் வந்து பிஃபோர் எக்ஸிக்யூஷன் தான் நம்ம கண்டுபிடிப்போம் இல்லையா, பட் போஸ்டியாரி டெஸ்டிங் வந்து ஆஃப்டர் எக்ஸிக்யூஷன், அந்த அல்காரிதத்தை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறமா இதோட எஃபிஷியன்சி டைம் எப்படி இருக்குது, எவ்வளோ ஸ்பேஸ் அது ரெக்யர் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம். In this analysis, actual statics like running time and required for an algorithm execution are collected. So running time நம்ம பார்ப்போம், and then என்னென்ன ரிசோர்ஸஸ் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரிசோர்ஸஸ் மீன்ஸ் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். ஒரு அல்காரிதத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணி எந்தளவு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம், எந்தளவு ஹார்ட்வேர் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ ப்ரியாரி எஸ்டிமேட் மீன்ஸ் பிஃபோர் எக்ஸிக்யூஷனே நமக்கு ஒரு அசியூம், நம்ம ஒரு கற்பனைக்கு வந்துடலாம் இவ்வளோ சீக்கிரத்தில் இது எக்ஸிக்யூட் ஆகிடும் அப்படின்னு. பட் posteriori testing என்னது, it is the after execution it will find out its efficiency, isn't it? Okay, is that clear? An estimation of an time and space complexities of an algorithm for
varying input size is called the algorithm analysis. So estimation of time and space. Time means you know very well எவ்வளோ நேரத்தில் அதோட எக்ஸிக்யூஷன் இருக்குது. அண்ட் தென் ஸ்பேஸ் மீன்ஸ் மெமரி லொக்கேஷன், அதுதான் நம்ம ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோம். எவ்வளோ மெமரி அலோகேட் பண்ணுது. இது எல்லாமே இன்புட் சைஸை பொறுத்து தான் இருக்குது இல்லையா. எவ்வளோ இன்புட் கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் என்ன ஆகும், அங்கே ஒரு ப்ராசஸ் நடக்கும். இதை நம்ம என்ன சொல்கிறோம், அல்காரிதம் அனலிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். Next one is the complexity of an algorithm. So complexity means it refers the time and space. Okay. Suppose A is an algorithm. A அப்படிங்கிறத அல்காரிதம்னு வச்சுக்கிட்டோம். ஓகேவா. And then N is the size of input data. நம்ம கொடுக்குற டேட்டாவை என்னன்னு வச்சுக்கிட்டோம். Time and space used by an algorithm A are the two main factors which decide the efficiency of A. So ஒரு time and space அல்காரிதத்தில் யூஸ் பண்ணுறோம். அப்போ ஏங்கிற அல்காரிதத்தில் எவ்வளோ டைம் எவ்வளோ ஸ்பேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு, அதோட எஃபிஷியன்சியை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நமக்கு ரெண்டு விஷயம் தேவை. First one is the time factor, second one is the space factor. Time factor is nothing but it is measured by counting the number of key operation like comparison in the sorting algorithm. So timeங்கிறது என்னது, எவ்வளோ சீக்கிரத்தில் எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகேவா. அப்போது கவுண்டிங் த நம்பர் ஆஃப் கீ ஆப்ரேஷன்ஸ், எவ்வளோ ஆப்ரேஷன்ஸ் அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க அதை பொறுத்து தான் எக்ஸிக்யூஷன் இருக்கும் இல்லையா. ஓகே. அண்ட் தென் சார்ட்டிங் அல்காரிதம், இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களோட லாஸ்ட் கிளாஸில் ஒரு 5 மெத்தட்ஸ் பார்த்தீங்க. சர்ச்சிங், சார்ட்டிங், இன்சர்ட், அப்டேட், டெலீட் அப்படிங்கிற 5 டெக்னிக் யூஸ் பார்த்தீங்க இல்லையா. இது எல்லாமே டேட்டா ஸ்ட்ரக்சரில் ஒரு எலமெண்ட்டை எக்ஸிட் பண்ணுறதுக்கும் ஆட் பண்ணுறதுக்கும் அண்ட் தென் மாற்றுறதுக்கு, அதோட வேல்யூஸ் மாற்றுறதுக்கும் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு சர்ச் பண்ணுவோம் இல்லையா. இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுற 5 கமாண்ட் என்ன, சர்ச், சார்ட், அப்டேட், டெலிட், இன்சர்ட். இந்த 5 தான் நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சரில் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற கமாண்ட்ஸ். ஸோ இதை தான் இங்கே சார்ட்டிங் அல்காரிதத்தை கம்பேரிசன் சொல்லியிருக்காங்க. கம்பேரிசன் மீன்ஸ் ரெண்டு வேல்யூவை கம்பேர் பண்ணுறது, விச் ஒன் இஸ் பிக் விச் ஒன் இஸ் ஸ்மால். ஓகே. இது எல்லாமே எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா டைமை பேஸ் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஸ்பேஸ் ஃபேக்டர். Space is measured by the maximum memory space required by the algorithm. ஸோ ஒரு அல்காரிதத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எவ்வளோ மெமரி ஸ்பேஸ் நமக்கு தேவை, அதுதான் என்ன சொல்கிறோம், ஸ்பேஸ் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறோம். Complexity of an algorithm f of n. Complexity of an algorithm represent the f of n. Okay. It gives the running time or storage space required by an algorithm. ஸோ இந்த f of n அப்படிங்கிறது நமக்கு என்ன டினோட் பண்ணுதுன்னா ரன்னிங் டைமும் அண்ட் தென் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் required by the algorithm execution, அதுக்காக டினோட் பண்ணுறது தான் f of n. In the term of n சைஸ் ஆஃப் அன் இன்புட், ஒரு இன்புட் டேட்டாவை பொறுத்தது தான் அந்த எக்ஸிக்யூஷன் இல்லையா. அப்போது நம்ம சின்ன வேல்யூ கொடுத்தா சீக்கிரம் எக்ஸிக்யூட் ஆகிடும், பெரிய வேல்யூ கொடுத்தா கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா. அண்ட் தென் சின்ன வேல்யூ கொடுக்கும்போது நமக்கு என்ன ஆகும், லெஸ் மெமரி ஸ்பேஸ். பட் நம்ம நிறைய வேல்யூஸ் கொடுக்கும்போது இட் டேக்ஸ் த மோர் மெமரி ஸ்பேஸ். ஸோ லிசன் இட் கேர்ஃபுல்லி. நம்ம கொடுக்குற இன்புட்டை பொறுத்து தான் எந்த ஒரு ப்ரோக்ராமும் அதோட பெர்ஃபார்மன்ஸை குட்டாக கொடுக்குறதா இருந்தாலும் பேடாக கொடுக்குறதா இருந்தாலும். ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தி டைம் காம்ப்ளெக்சிட்டி. டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னாலும் டைம் ஃபேக்டர்னாலும் ஒன்று தான், ரெண்டுமே ஒரே கான்செப்ட் தான். த டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அன் அல்காரிதம் இஸ் கிவன் பை நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் டேக்கன் பை அன் அல்காரிதம் டு கம்ப்ளீட் த ப்ராசஸ். ஸோ ஒரு ஆப்ரேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு எவ்வளோ ஸ்டெப்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதியிருக்கோம் அதுதான் நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம வந்து ஒரு 10 to 15 லைன்ஸ் எழுதியிருந்தால் இட் எக்ஸிக்யூட் ஈஸிலி. பட் ஒரு 100 to 150 லைன்ஸ் எழுதியிருந்தால் it takes more time இல்லையா. ஸோ அதுதான் நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இஸ் நத்திங் பட் algorithm is the amount of memory required to run to its completion. completion means அது எக்ஸிக்யூஷன் ஆகிறதுக்கு எவ்வளோ மெமரி ஸ்பேஸ் அது ரெக்யர் பண்ணுது, அதை தான் நம்ம ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸ்பேஸ் ரெக்யர்ட் பை அன் அல்காரிதம் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஃபாலோவிங் 2 காம்பனன்ட்ஸ். ஒரு ஸ்பேஸை ரெக்யர் பண்ணுறதுல எடுக்கிறதுல 2 டிஃப்ரெண்ட் மெத்தட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ஃபிக்ஸ்டு பார்ட், செகண்ட் ஒன் இஸ் த வேரியபிள் பார்ட். ஃபிக்ஸ்டு பார்ட் அப்படின்னு சொல்லும்போது அது கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். ப்ரோக்ராமில் உள்ளேயே நம்ம கொடுத்துருவோம் வேல்யூஸை, அது எத்தனை தடவை எக்ஸிக்யூட் பண்ணாலும் இட் cannot be changed at any situation. That is called the fixed part, which means constant part. Okay. Fixed part is defined as the total space required to store the certain data and variables for an algorithm. So ஒரு total space வந்து நம்ம எதுக்கு ஒரு ஸ்பேஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், நம்ம கொடுக்குற இன்புட் அது ஸ்டோர் பண்ணி அதுக்கான அவுட்புட்டை நமக்கு ரிசீவ் பண்ணும் இல்லையா. ஓகே. நம்ம கொடுக்குற டேட்டா அண்ட் வேரியபிள், டேட்டா மீன்ஸ் நம்ம கொடுக்குற வேல்யூ, வேரியபிள் மீன்ஸ் நம்ம லெட்டராக டிஃபைன் பண்ணுவோம்ல அதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் சி ஈக்குவல் டு 2 அப்படின்னு கொடுக்குறோம், அப்போ 2ங்கிறது டேட்டா விச் மீன்ஸ் வேல்யூ. ஓகே. சி இஸ் த வேரியபிள்.
For example, simple variable and constant used in the algorithm. Listen it carefully. So variable அப்படினா என்னன்றது சொல்லியாச்சு இல்லையா. அப்போ a plus b equal to c அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் கொடுக்குறேன். a equal to 1, b equal to 2. அப்போ 1 plus 2, cல 3 அப்படிங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆகும். அப்போ நான் அந்த அல்கோரிதத்தை ப்ரோக்ராமாக கன்வெர்ட் பண்ணி எத்தனை தடவை எக்ஸிக்யூட் பண்ணாலும் 1 plus 2 3 தான் இல்லையா. இட் நெவர் சேஞ்ச் அட் எனி சிச்சுவேஷன். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃபிக்ஸ்டு பார்ட் அப்படின்னு சொல்கிறோம். எந்த டைம்லையும் கண்டிப்பாக நம்ம கொடுக்குற வேல்யூவோ வேரியபிளோ மாறாது. அதை ஃபிக்ஸ்டு பார்ட் அப்படின்னு சொல்கிறோம், விச் மீன்ஸ் கான்ஸ்டன்ட் ஒன். செகண்ட் ஒன் இஸ் த வேரியபிள் பார்ட். இட் இஸ் ஆப்போசிட் டு த ஃபிக்ஸ்டு பார்ட். ஓகே, எந்த நேரத்தில் வேணாலும் மாறும். இட் மே சேஞ்ச் அட் எனி சிச்சுவேஷன். It is defined as the total space required by variable which size depend on the problem and its iteration. So variable part நமக்கு எந்த மாதிரி மாறும்னு சொல்றாங்க, நம்ம கொடுக்குற வேரியபிள் எப்போ மாறும், எக்ஸிக்யூஷன் அப்போ கண்டிப்பாக மாறும். ஓகே, அது எப்படி மாறும், ஐட்ரேஷன். இன்னும் வெரி வெல். ப்ராப்ளம் மீன்ஸ் நம்ம எழுதுகிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை தான் ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா நம்ம அல்காரிதம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஒரு பெரிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக இல்லையா. ஸோ ஐட்ரேஷன் மீன்ஸ் சம் ஸ்டெப்ஸ் ரிப்பீட்டட் இல்லையா. சில ஸ்டெப்ஸ் கண்டிப்பாக ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அதோட டார்கெட்டை ரீச் பண்ணுற வரைக்கும். அதான் நம்ம ஐட்ரேஷன் சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரிகர்ஷன் ஃபங்க்ஷன். இப்போ ஃபேக்டோரியல் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. வாட் இஸ் ரிகர்ஷன் ஃபங்க்ஷன்? த ஃபங்க்ஷன் கால்ட் இட் செல்ஃப், தட் இஸ் கால்ட் த ரிகர்ஷன் ஃபங்க்ஷன், இஸ்ன்ட் இட். ஓகே, ஒரு ஃபங்க்ஷன் அதையே ரிப்பீட்டடாக கால் பண்ணும் எது வரைக்கும், ஒரு டார்கெட்டை அச்சீவ் பண்ணுற வரைக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரிகர்ஷன் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். அப்படி கால் பண்ணும்போது ஒரு தடவையும் அதோட வேரியபிள், அதாவது வேல்யூ, ஓகேவா, ஒரு தடவையும் அதோட வேல்யூ கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேக்டோரியல். ஃபேக்டோரியல் 5 மீன்ஸ் 5 into 4 into 3 into 2 into 1. அப்போ ஒரு தடவையும் 5 into 4 20, 20 into 3 60. அந்த மாதிரி அதோட வேல்யூ ஒரு தடவை எக்ஸிக்யூட் பண்ணும்போதும் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் இல்லையா. அதை தான் நம்ம வேரியபிள் பாத் அப்படின்னு சொல்கிறோம். இஸ் தட் கிளியர்? ஓகே. Second one is the efficiency of an algorithm. Efficiency is nothing but performance. ஓகே, ஒரு அல்காரிதம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, எந்தெந்த ரிசோர்ஸஸ்லாம் அதுக்கு தேவை அது பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஓகே, கம்ப்யூட்டர் ரிசோர்ஸஸ் ஆர் லிமிட்டட் தட் ஷுட் பி யூட்டிலைஸ்ட் எஃபிஷியன்ட்லி. ஸோ கம்ப்யூட்டர் ரிசோர்ஸஸ் மீன்ஸ் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர், தட் இஸ் கால்ட் த ரிசோர்ஸஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். ஸோ கம்ப்யூட்டர் ரிசோர்ஸஸ்ங்கிறத நம்ம அங்கே யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் சொல்லலாம். This efficiency of an algorithm is defined as the number of computational resources used by the algorithm. ஸோ ஒரு அல்காரிதத்தில் என்னென்ன ரிசோர்ஸஸ், கம்ப்யூட்டர் பேஸ்டு ரிசோர்ஸஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அந்த அல்காரிதத்தை சால்வ் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் an algorithm must be analyzed to determine its resource usage. ஒரு அல்காரிதம் எழுதுறதுக்கு முன்னாடியே பிஃபோராகவே நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்தந்த ரிசோர்ஸஸ் தான் நம்ம அதில் யூஸ் பண்ணுவோம். ஸோ ரிசோர்ஸஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் அதுக்கேற்ற மாதிரி அல்காரிதம் எழுத முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஷாப்புக்கு போய் பென்சில் வாங்க போகிறீங்க. ஓகே, அப்படி பென்சில் வாங்கும்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் பிராண்டு பார்ப்பீங்க இல்லையா. அப்சராவா, நட்ராஜாவா, இல்லை டிப் பென்சில் வாங்க போகிறீங்களா, 0.7 வாங்க போகிறீங்களா, 0.5 வாங்க போகிறீங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் பிராண்ட் செக் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு அது எப்படி எழுதுது, திக்காக எழுதுதா லைட்டாக எழுதுதா இல்லையா. அண்ட் தென் அதோட லெட்டு சீக்கிரம் உடையாத மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வாங்குவீங்க. ஸோ ஒரு பென்சில் வாங்குறதுக்கே இந்த மாதிரி நிறைய குவரிஸ் இருக்கும்பொழுது ஒரு அல்காரிதம் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோலாம் செக் பண்ணுவோம், இதெல்லாம் இருந்தால் நல்லா இருக்குமா, இல்லை எந்தெந்த ரிசோர்ஸஸ் தேவையில்லை, எவ்வளோ சீக்கிரத்தில் அதோட அவுட்புட் அது தரும், எவ்வளோ ஸ்பேஸ் அது ரெக்கையர் பண்ணும், இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப தேவை ஒரு அல்காரிதம் எழுதும் போதும் அதோட எஃபிஷியன்சியை கால்குலேட் பண்ணும்போதும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் the efficiency of an algorithm can be measured based on the usage of different resources. ஸோ அதில் நம்ம யூஸ் பண்ணுற நிறைய ரிசோர்ஸஸ் பொறுத்து தான் அதோட எஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் maximum efficiency of an algorithm, we wish to minimize the resource usage. The important sources such as time and space complexity cannot be compared directly. ஸோ ஒரு அல்கோரிதம் எழுத போகிறோம் அப்படின்னாவே நமக்கு அதுக்கு ஃபர்ஸ்ட் தேவை என்ன அப்படின்னா இன்புட் அண்ட் அவுட்புட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அண்ட் தென் அதுக்கப்புறமா நமக்கு தேவை என்ன அப்படின்னா எக்ஸிக்யூஷன் டைம் அண்ட் மெமரி ஸ்பேஸ். எவ்வளோ ஸ்பேஸ் அதை ரெக்வயர் பண்ணுது, எவ்வளோ டைமில் அது அந்த எந்த டியூரேஷனில் அது முடிக்குது அப்படிங்கிறது. ஸோ டைம் அண்ட் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி குட் பி கன்சிடர்டு ஃபார் அன் அல்கோரிதமிக் எஃபிஷியன்சி. ஓகே, ஸோ மெத்தட்ஸ் ஃபார் த டிட்டர்மைனிங் எஃபிஷியன்சி. ஒரு அல்கோரிதம் இருக்குப்பா, அதை நீங்கள் எழுதிட்டீங்க, அதோட எஃபிஷியன்சி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? Let me see that the efficiency of an algorithm depends on how efficiently it uses the time and memory space. ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, அதோட எஃபிஷியன்சி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? அது எந்த அளவு அதோட டைம் இருக்குது. ஓகே, அந்த அல்காரிதத்தில் நம்ம டைம் எப்படி யூஸ் பண்ணுறோம், மெமரி லொக்கேஷன், மெமரி அலோகேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். The time efficiency of an algorithm is measured by the different factors.
For example, write and program for the defined algorithm, execute it by using any programming language and measure the total time it takes to run. So ஒரு டைம் அப்படிங்கிற விஷயத்தை எப்படி கால்குலேட் பண்ணும்? ஒரு அல்கோரிதம் எழுதிட்டீங்க, ஒரு ப்ரோக்ராமுக்கு ஒரு அல்கோரிதத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்க. அந்த அல்கோரிதத்தை என்ன பண்ணும்? செகண்ட் ஸ்டெப் இஸ் டு இம்ப்ளிமெண்ட் அஸ் த ப்ரோக்ராம். ஒரு ப்ரோக்ராமாக கன்வெர்ட் பண்ணுறீங்க. கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமா அதை எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க. அப்படி பண்ணும்போது எவ்வளோ டைம் அது ரெக்யூர் பண்ணுது, எவ்வளோ டைம் அது எடுத்துக்குது அந்த எக்ஸிக்யூஷனை முடிக்கிறதுக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே டைம் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? த எக்ஸிக்யூஷன் டைம் that you measure in case would depend on the number of factors. So அந்த எக்ஸிக்யூஷன் டைம் அப்படிங்கும்போது அது சில ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ஸ்பீட் ஆஃப் மிஷின். ஸோ ஸ்பீட் ஆஃப் மிஷின், என்ன மிஷின் நம்ம யூஸ் பண்ணுவோம் அல்காரிதத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு? எக்ஸாக்ட்லி தட் இஸ் கம்ப்யூட்டர். ஓகே, எவ்வளோ ஸ்பீடில் அது ஒர்க் ஆகுது அந்த கம்ப்யூட்டர்? மெகா ஹெட்ஸா இல்லை ஜிஹா ஹெட்ஸா? இன்னும் வெரி வெல், ஒரு சிஸ்டம் எந்த அளவு ஒர்க் ஆகும்னா அதோட ஸ்டோரேஜ் பிட் பொறுத்து. 64 பிட், இப்போ எல்லாமே 64 பிட்டாக மாறிடுச்சு இல்லையா? 128 இந்த மாதிரி அதோட மெகா ஹெட்ஸ் ஜிஹா ஹெட்ஸ் வச்சு தான் அதோட ஸ்பீடு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட மொபைலே எடுத்துக்கிட்டாலும் 16 GB அண்ட் தென் 64 GB 32 GB 128 GB வரைக்கும் அதோட இன்டர்னல் மெமரி வந்துருச்சு. பட் நீங்கள் 16 GB யூஸ் பண்ணும்போது அந்த ஃபோன் கண்டிப்பாக ஹேங் ஆகும், நிறைய நம்ம யூஸ் பண்ண முடியாது. இதே 128 GBங்கும்போது நம்ம ஈஸியாக அக்சஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா அது உள்ள நிறைய ஸ்பேஸ் இருக்கிறதுனால அது டக்குன்னு ஹேங் ஆகாது, கன்ஃபியூஸ் ஆகாது. ஸோ ஸ்டோரேஜ், அதுக்குள்ளே இருக்கிற ஸ்பீடு, ஸ்டோரேஜ் ரொம்ப அவசியம். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த கம்பைலர் அண்ட் அதர் சாஃப்ட்வேர் டூல்ஸ். ஸோ கம்பைலர் இஸ் யூஸ்டு டு எக்ஸிக்யூட் த ப்ரோக்ராம் இல்லையா? அண்ட் தென் அதர் சிஸ்டம் சாஃப்ட்வேர் டூல்ஸ், நமக்கு வேறு ஏதாவது அந்த எக்ஸிக்யூஷனுக்கு யூஸ் ஆகிற சாஃப்ட்வேர் டூல்ஸ், இது எல்லாமே என்ன ஆகணும்? கண்டிப்பாக தேவை, நல்லா இருக்கணும் அந்த கம்ப்யூட்டரில். அண்ட் தென் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இட் சப்போஸ் த குட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். எந்த ஒரு அல்காரிதமும் என்ன பண்ணும்? எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலேயும் ரன் ஆகும்னு சொல்ல முடியாது இல்லையா? மேக், எக்ஸ்பி, விண்டோஸ் 7, 8 இது எல்லாமே தனித்தனி வேர்ஷன்ஸ். அப்போ நம்ம எழுதுகிற அல்காரிதம் ப்ரோக்ராமாக கன்வெர்ட் பண்ணும்பொழுது எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் ஆப்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ்டு. அல்காரிதம் அப்படிங்கிறது காமன் சொல்லிட்டேன் இல்லையா? அது எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜையும் டிபெண்ட் பண்ணி இருக்காது. நீங்கள் ஒரு அல்காரிதம் எழுதிட்டு, அடிஷனுக்கு ஒரு அல்காரிதம் எழுதிட்டு அதை நீங்கள் சிலேயும் யூஸ் பண்ணலாம், C++லேயும் யூஸ் பண்ணலாம், பைத்தான், ஜாவா, PHP எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணலாம் இல்லையா? பட் அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ரொம்ப எஃபிஷியன்சியாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் அது அந்த அல்காரிதத்துக்கான எக்ஸாக்ட் ஆன்சரை உங்களால் கெட் பண்ண முடியும் கம்ப்யூட்டர்கிட்ட இருந்து. Next one is the volume of data required, which means space. Volume is nothing but space. எவ்வளோ ஸ்பேஸ் அந்த டேட்டா ஒரு எக்ஸிக்யூஷனுக்கு ரெக்யூர் பண்ணுது அப்படிங்கிறது. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி ஃபேக்டர்ஸ் விச் இஸ் பேஸ்ட் ஆன் தி எஃபிஷியன்சி ஆஃப் அன் அல்காரிதம். ஸோ ஒரு அல்காரிதத்தோட எஃபிஷியன்சியை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே கண்டிப்பாக நோட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. However, to determine how efficiently an algorithm solves a given problem, you would like to determine how the execution time is affected by the nature of an algorithm. So, ஒரு அல்கோரிதத்தோட எஃபிஷியன்சி எப்படி டிட்டர்மைன் பண்ணுறது, அது எப்படி சால்வ் பண்ணுறது அந்த ப்ராப்ளத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லையா? அண்ட் தென் எக்ஸிக்யூஷன் டைமில் அது எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் க்ரியேட் பண்ணக்கூடாது. Therefore, we need to develop the fundamental laws, which means a basic law ஒன்று இருக்குது. எதுக்கு? ஒரு அல்காரிதத்தை டெவலப் பண்ணுறதுக்கு. That determine the efficiency of an program in term of the nature of underlying the algorithm. So the way of defining algorithm is called the algorithmic strategy. ஸோ நமக்குன்னு ஒரு பேசிக் லா இருக்குது இல்லையா? அந்த ஸ்டார்ட்லேருந்து எண்டிங் டைம் எவ்வளோ இருக்கணும்? அந்த பேசிக் லா என்ன? அல்காரிதமாக எழுதுறீங்க, அல்காரிதத்தை ப்ரோக்ராமாக கன்வெர்ட் பண்ணுறீங்க, ப்ரோக்ராமாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறமா அதோட எக்ஸிக்யூஷன் பண்ணி அதோட ஸ்பீட் ஆஃப் அல்காரிதம் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறீங்க. அப்போது ஸ்டார்ட் டு எண்டிங் டைம், அதை தான் இங்கே என்ன சொல்கிறாங்க? ஃபண்டமெண்டல் லாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் த வே ஆஃப் டிசைனிங் அல்காரிதம் இஸ் கால்ட் தி அல்காரித்மிக் ஸ்ட்ராட்டஜி. ஒரு ப்ரோக்ராமை எப்படிலாம் டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அல்காரித்மிக் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி ஸ்பேஸ் டைம் ட்ரேட் ஆஃப். வாட் இஸ் ஸ்பேஸ் டைம் ட்ரேட் ஆஃப்? ஸோ இந்த ஸ்பேஸ் டைம் ட்ரேட் ஆஃபில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நிறைய டைம் எடுத்து, ஓகேவா? ஸோ லிசன் இட் கேர்ஃபுல்லி. ஒரு நிறைய ஸ்டோரேஜில் இருக்கும்பொழுது அந்த டேட்டா கம்மி டைமில் எக்ஸிக்யூட் ஆகிடும் இல்லையா? இது ஒரு வகையானது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கம்மி ஸ்டோரேஜில் நிறைய டைம் எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுறது. ஸோ ரெண்டு ஃபேக்டர்ஸ் நம்ம இதில் பார்க்க போகிறோம். எ ஸ்பேஸ் ஆர் டைம் மெமரி trade-off is way of solving in less time by using the more storage.
கம்மி டைமில் நிறைய ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது. அப்படி இல்லைன்னா கம்மி ஸ்பேஸில் நிறைய டைம் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறது, அந்த அல்காரிதத்தை சால்வ் பண்ணுறது. இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்பேஸ் டைம் ட்ரேட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறோம், ஒரு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் மீன்ஸ் மெமரி, டைம் மீன்ஸ் எக்ஸிக்யூஷன் டைம், அமௌண்ட் ஆஃப் மெமரி ரெக்கையோடுங்கிறது ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ என்ன சொல்கிறீங்க, கம்மியான டைமில் நிறைய ஸ்டோரேஜ் எடுத்துக்கிட்டும் ஒரு அல்காரிதம் ஒர்க் ஆகும். அப்படி இல்லை நிறைய டைம் எடுத்துகிட்டு கம்மி ஸ்பேஸில் கூட என்ன ஆகும், அதோட அல்காரிதம் ஒர்க் ஆகும். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்பேஸ் டைம் ட்ரேட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, டு சால்வ் அ கிவன் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் மெனி டிஃப்ரெண்ட் அல்காரிதம் மே பி யூஸ்டு. ஒரு செப்பரேட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு இதுதான் எழுதணுங்கிறது இல்லை. நம்ம ஒரு சொல்யூஷன் எழுதுறோம்னா அதை நிறைய டிஃப்ரெண்ட் வேஸில் அந்த அல்காரிதத்தை நம்மளால் எழுத முடியும் இல்லையா? சம் ஆஃப் தீஸ் அல்காரிதம் மே பி எக்ஸ்ட்ரீம்லி டைம் எஃபிஷியன்ட் அண்ட் அதர் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்பேஸ் எஃபிஷியன்ட். ஸோ நமக்கு எல்லாமே பாசிட்டிவாக வந்துடாது. ஒரு காம்ப்ளெக்சிட்டியான அல்காரிதம் எழுதிட்டீங்க அப்படின்னா ஒன்று டைம் எஃபிஷியன்ட்டாக இருக்கும், டைம் வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும், ஆனால் ஸ்பேஸ் அதிகமாக எடுத்துக்கும். இல்லை அப்படின்னா ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும், அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு டைம் அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு ப்ரோக்ராம் பொறுத்து தான் அதோட காம்ப்ளெக்ஸ் டிஃபிகல்ட்டிஸ் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. டைம் ஆர் ஸ்பேஸ் ட்ரேட் ஆஃப் ரெஃபர்ஸ் டு த சிச்சுவேஷன் வேர் யூ கேன் ரெடியூஸ் த யூசேஜ் ஆஃப் மெமரி at the slower program execution or reduce the running time at the cost of increased memory usage. ஸோ என்ன சொல்கிறாங்க, ட்ரேட் ஆஃப் அப்படின்னா என்ன, நீங்கள் ஒரு மெமரிஸ் லொக்கேஷனை லிஸ்ட் பண்ணி கம்மியான ஸ்டோரேஜ் வேணும்னா அங்கே எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு நிறைய டைம் எடுக்குது ஒரு அல்காரிதத்தில். அதர் டைப் ஆஃப் அல்காரிதத்தில் என்ன பண்ணுது, கம்மியான டைமில் நிறைய ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணி உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க, ஓகேவா? ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு 15 மினிட்ஸில் நான் உங்களுக்கு ரீச் ஆகிடுவேன் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வீட்டில் ஸ்டவ் அண்ட் தென் இண்டக்ஷன் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுவீங்க. அங்கே இருக்கிற எல்லா ஸ்பேஸையும் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவீங்க, சீக்கிரமாக உங்களோட வேலையை முடிச்சிடுவீங்க இல்லையா? நெக்ஸ்ட் அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் நாளைக்கு தான் வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க, அவங்க வர வரைக்கும் பொறுமையாக என்ன பண்ணுவீங்க, கம்மியான ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டு நிறைய நேரம் எடுத்துக்குவீங்க இல்லையா? ஸோ திஸ் இஸ் த ட்ரேட் ஆஃப் டெக்னிக் அப்படிங்கிறது இதுதான். ஓகே, ஸோ லெஸ் டைமில் நிறைய ஸ்டோரேஜ் எடுத்துக்குவோம் அண்ட் தென் மோர் டைம், நிறைய டைம் இருக்கும்போது லெஸ் ஸ்டோரேஜ் எடுத்து ஒரு அல்காரிதத்தை சால்வ் பண்ணுறது தான் நம்ம ட்ரேட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறோம். இஸ் தட் கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட், த பெஸ்ட் அல்காரிதம் டு சால்வ் அ கிவன் ப்ராப்ளம் is one that required less space and memory and takes less time to execute the instruction to generate the output. ஸோ ஒரு பெஸ்ட் அல்காரிதம் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க, இது ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும் எப்படி, கம்மியான மெமரிலையும் கம்மியான டைம்லையும். ஆனால் இது எல்லா அல்காரிதத்துக்கும் சூட் ஆகாது. சில அல்காரிதம் டிஃபிகல்ட்டாக இருக்கும்போது நமக்கு ஒன்று டைம் எஃபிஷியன்சி அதிகமாகும், இல்லைனா மெமரி எஃபிஷியன்சி அதிகமாகும். ஓகே, இஸ் தட் கிளியர்? நெக்ஸ்ட் ஒன் இஸ் asymptotic notation. So what is meant by asymptotic? It is the notation or denote பண்ற மாதிரி. ஓகேவா? asymptotic notation or language that uses meaningful statement about the time and space complexity. So ஒரு time and space complexity represent பண்றதுக்கான statement தான் asymptotic notation அப்படின்னு சொல்றோம். The following 3 asymptotic notation are mostly used to represent the time complexity of algorithm. Big O, big omega, big theta அப்படின்னு சொல்லுவோம். Big O is nothing but it is used to describe the worst case of an algorithm. Listen it carefully. Best case, worst case அப்படின்னு ஒரு அல்காரிதம் இருக்கு. ஓகேவா? அது என்னங்கிறத பின்னாடி அடுத்த ஸ்லைடில் உங்களுக்கு சொல்கிறேன். Big omega is the reverse of big O. Big O வந்து worst case, but big omega அப்படிங்கிறது best case. ஓகேவா? If big O is used to describe the upper bound of an asymptotic function, big omega is used to describe the low bound. Okay, up bound, low bound. இது ரெண்டுமே உங்களுக்கு அடுத்த ஸ்லைடில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Next one is the big theta. Okay, when an algorithm has complexity with the lower bound equal to upper bound. ஸோ உங்களுக்கு லோயர் பவுண்ட் அப்பர் பவுண்ட், ஒர்ஸ்ட் கேஸ் பெஸ்ட் கேஸ் இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும்போது அதோட ஆவரேஜை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் உங்களுக்கு இந்த பிக் தீட்டா அப்படிங்கிறது. ஓகேவா? சே தட் அண்ட் algorithm has the complexity O n log n and theta n log n and omega n log n. இது எல்லாமே ஒரு ஸ்டேட்மெண்ட், அதை கால்குலேட் பண்ணுறதுக்காக. அப்போது running time of that algorithm always falls in n log n in the best case and worst case. So first n அப்படிங்கிறது best case and last n அப்படிங்கிறது worst case. ஓகேவா? ஸோ ஒரு ஆவரேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். Listen it carefully. Best, worst, average case efficiency.
let us assume the list of n number of values stored in the array. Listen it carefully. arrayங்கிறது உங்களுக்கு தெரியும், the group of elements stored in the common name. அப்போ இங்க இருக்கிற index and values 10 12 20 25 13 இருக்கு இல்லையா, இது எல்லாமே டைப் ஆஃப் அரே. ஒரே குரூப் இன்டீஜர் டைப் ஆஃப் வேல்யூஸ் என்ன இருக்கு, ஒரே இடத்துல அரேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ நான் பெஸ்ட் அப்படின்னு சொல்றேன் இல்லையா, பெஸ்ட் கேஸ் அப்படிங்கிறது என்ன சொல்றேன்னா, இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் மீன்ஸ் அந்த டேட்டா எங்க ஸ்டோர் ஆகிருக்கும் ஸ்ட்ரக்சரா. அப்போ நான் இங்க 20 அப்படிங்கிறத தேட போறேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் 10 அப்படிங்கிறது தேடுறேன். 10ங்கிறது ஃபர்ஸ்ட் வேல்யூ, இண்டெக்ஸ் வேல்யூ 0ல ஸ்டோர் ஆகிருக்கு. அப்போ பெஸ்ட் கேஸ் விச் மீன்ஸ் பிக் ஓ அப்படிங்கிறது ஒஸ்ட் கேஸ் இல்லையா, பிக் ஒமேகாங்கிறது பெஸ்ட் கேஸ்ன்னு சொன்னோம். அப்போ பிக் ஒமேகாவை நான் எப்படி கால்குலேட் பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணுவேன். டேட்டாவை சர்ச் பண்ணும்போது ஃபர்ஸ்டே எனக்கு 10ங்கிற வேல்யூ கிடைச்சிரும், ஏன்னா அது ஃபர்ஸ்டே இருக்கு இல்லையா. அப்போ ஒன்லி ஒன் கம்பேரிசன்லேயே எனக்கு அந்த வேல்யூ கிடைச்சிச்சுன்னா தட் இஸ் கால்டு த பெஸ்ட் கேஸ் அல்காரிதம். இஸ் தட் கிளியர்? ஃபர்ஸ்ட் ஒன்லி ஒன் கம்பேரிசன்லேயே நான் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்னா அது என்னது, எனக்கு பெஸ்ட் கேஸ் அல்காரிதம். ஒஸ்ட் கேஸ் அல்காரிதம் மீன்ஸ் நான் ஃபார் எக்ஸாம்பிள் 30 ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். 30யை சர்ச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 10 பார்க்கும், அடுத்து 12 பார்க்கும், 30 பார்க்கும், 25 பார்க்கும், கடைசியாக தான் 30 பார்க்கும் இல்லையா. 10 12 20 25 முடிஞ்ச பிறகு 30ங்கிற வேல்யூவை அது பார்க்கும். அப்படி கடைசியாக அன்டில் எண்ட் ஆஃப் த லிஸ்ட்டில் அது கண்டுபிடிச்சதுன்னா தட் இஸ் கால் தி ஒஸ்ட் கேஸ் அல்காரிதம் விச் மீன்ஸ் பிக் ஓ. இஸ் தட் கிளியர்? ஃபஸ்ட்டே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா அதை லோயர் பவுண்ட் அப்படின்னு சொல்லுவேன். இல்லை கடைசியாக தான் நான் கண்டுபிடிச்சேன், end of the listல தான் நான் கண்டுபிடிச்சேனா அப்படின்னா that is called the upper bound. is that clear? okay, இப்போ உங்களுக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். let us assume the list of n number of values stored in the array. You know very well what is meant by array, the group of elements stored in the common name. Suppose if we want to search an particular element in this list, ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டை இந்த லிஸ்ட்ல தேடுறீங்க ஓகேவா. அப்படி சர்ச் பண்ணும்பொழுது the algorithm that search the key element in the list among the n elements. key element is nothing but 0 1 2 3 நாங்கள் இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்துருந்தாங்களா, அதுதான் உங்களுக்கு key element. by comparing the key element with each element in the list sequentially. sequential means 10க்கு அடுத்து 12, 12க்கு அடுத்து 20, 20க்கு அடுத்து 25 லீனியராக தேடும். 10க்கு அடுத்து உடனே 25க்கு போயிடாது. ஸோ 1 by 1 சர்ச் பண்ணுறது தான் லீனியர்லி சீக்வன்ஷியலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்படி தேடும்பொழுது ஃபஸ்ட்டே எனக்கு கிடைச்சிருச்சு, ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே கிடைச்சிருச்சு அப்படின்னா தட் இஸ் கால் த பெஸ்ட் கேஸ். பெஸ்ட் கேஸ் வுட் பி if the first element in the list matches the key element. நீங்கள் என்ன தேடுறீங்களோ டு பி சர்ச்டு அது கூட அது மேட்ச் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டே அப்படின்னா தட் இஸ் கால் த பெஸ்ட் கேஸ். ஓகே, அண்ட் தென் second one is the similarly the worst case in this scenario would be if the complete list in the searched and the element found only at the end of the list or is not found in the list. கடைசியா end of the listல கண்டுபிடிச்சாலோ இல்ல அந்த எலிமெண்ட் அங்க இல்லவே இல்லனாலோ that is called the worst case. Okay, the efficiency of an algorithm in that case would be expressed O of n. ஓகே, பிகாஸ் n கம்பேரிசன் ரெக்யூர்டு தி கம்ப்ளீட் த சர்ச். அப்போ ஃபஸ்ட்டே நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு கம்பேரிசனில் அப்படின்னா தட் இஸ் பெஸ்ட் கேஸ். ஓகே, இல்லை நான் கடைசியாக கண்டுபிடிச்சேன் அப்படி இல்லைனா எனக்கு அந்த வேல்யூ அதில் இல்லை சர்ச் பண்ணும்போது அப்படின்னா தட் இஸ் கால் தி ஒர்ஸ்ட் கேஸ். பிக் ஓ, பிக் ஒமேகா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஆவரேஜ் கேஸ் எஃபிஷியன்சி ஆஃப் அன் அல்கோரிதம் can be obtained by finding the average number of comparison. ஸோ ஒரு ஆவரேஜோட எஃபிஷியன்சி எப்படி கண்டுபிடிப்போம் அல்கோரிதத்துக்கு அப்படின்னா மினிமம் கம்பேரிசன் மேக்ஸிமம் கம்பேரிசன். அப்போ நான் உங்களுக்கு பிக் தீட்டா அப்படிங்கிறது என்ன சொன்னேன், உங்களுக்கு ஒரு வேளை லோயர் பவுண்ட் அப்பர் பவுண்டு ஃபார் எக்ஸாம்பிள் பெஸ்ட் கேஸும் ஒஸ்ட் கேஸும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் இல்லையா, அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் நம்ம ஆவரேஜ் விச் மீன்ஸ் பிக் தீட்டா. ஸோ மினிமம் நம்பர் ஆஃப் கம்பேரிசன் எப்போவுமே 1 தான்ப்பா, பட் மேக்ஸிமம் நம்பர் என்னன்னு கொடுத்துட்டாங்க. ஏன் அப்படின்னா அது எப்போ வேணால் மாறும் இல்லையா. if the element not found then maximum number of comparison. அங்கே எலமெண்ட்டே இல்லை அப்படின்னா அதோட கம்பேரிசன் எப்படி கண்டுபிடிப்பாங்க. therefore the average number of comparison n plus 1 divided by 2. என்னங்கிறது மேக்ஸிமம் கடைசியாக கண்டுபிடிக்கிறது இல்லையா, கண்டே பிடிக்கலனாலும் அதுதான். அண்ட் தென் 1 அப்படிங்கிறது மினிமம். இப்போது இதில் எத்தனை வேல்யூஸ் உங்களுக்கு இருக்குது, 1 2 3 4 5 வேல்யூஸ் இருக்கு இல்லையா. அப்போது மேக்ஸிமம் 5 + 1ங்கிறது மினிமம். 5 + 1 6 divided by 2. அப்போது 6 divided by 2 3 நமக்கு ஆன்சர் வந்துடும் இல்லையா. hence the average case efficiency will be expressed O of n. ஸோ ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான ரெப்ரசன் என்ன பண்ணும் நமக்கு O of n அப்படிங்கிறது நமக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கிற டினோஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அல்கோரிதம் ஃபார் சர்ச்சிங் டெக்னிக். ஸோ ஒரு எலமெண்ட்டை நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க, அதுக்கு
என்னென்ன அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் நம்ம லீனியர் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க். A linear search also called as the sequential search. So sequential நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன் இல்லையா, 1 by 1 search பண்ணுறதா நம்ம sequential அப்படின்னு சொல்லுவோம். It's the sequential method for finding the particular value in the list. ஒரு லிஸ்ட்டில் நான் அரே காமிச்சேன் இல்லையா, அந்த லிஸ்ட்டில் ஒரு பர்டிகுலர் வேல்யூவை நம்ம சர்ச் பண்ணுறோம். ஒரு பர்டிகுலர் வேல்யூவை சர்ச் பண்ணுறது தான் நம்ம லீனியர் சர்ச் அப்படின்னு சொல்கிறோம். பட் 1 by 1. This method check the search element with each element in the sequence until the desired element is found or the list is exhausted. ஸோ அந்த லிஸ்ட்டு முடிகிற வரைக்குமோ இல்லை அது கண்டுபிடிக்க நினைக்கிற desired means அது எவ்வளோ கண்டுபிடிக்கணும், எந்த நம்பரை கண்டுபிடிக்கணுமோ அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அந்த சர்ச் to be continued. Okay, and then in this searching algorithm list is not be ordered. Okay, pseudo code அதுக்கு பார்க்கலாமா? So linear search means the process of finding the element in sequentially, that is called the linear search. Okay, pseudo code first traverse the array using the for loop. அப்போ traverse means search பண்ணுது, ஒரு எலிமெண்ட்ல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது இல்லையா, அதுதான் traverse. for loop யூஸ் பண்ணி என்ன பண்ணுது, search பண்ணுது. In every iteration compare the target search key value with the current value of the list. Key value means நான் சொல்லிட்டேன் index value 0 1 2 3. ஓகேவா? அப்போ ஒரு தடவையும் கீழே இருக்கிற எலமெண்ட்டோட மேலே இருக்கிற அந்த கீ எலமெண்ட் மேட்ச் பண்ணி பார்க்கும், இது இதோட மேட்சாக இருக்கா, இது இதோட மேட்சாக இருக்கா அப்படின்னு. ஓகே, if the value match display the current index value and value of the array. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து அங்கே மேட்ச் ஆயிடுச்சு, ஃபஸ்ட்டே 10ங்கிறத கண்டுபிடிச்சிருச்சுன்னா 0ங்கிற இண்டெக்ஸ் வேல்யூவில் 10ங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு, அது அப்படியே டிஸ்பிளே பண்ணும். அப்படி இல்லை, இன்கேஸ் இஃப் த வேல்யூ டஸ் நாட் மேட்ச் அப்படின்னா மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் அரே ஆஃப் த எலமெண்ட். அதுக்கப்புறமா என்ன பண்ணும், நெக்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு அது தேட போயிடும். ஓகேவா? இஃப் நோ மேட்ச் இஸ் ஃபவுண்ட் டிஸ்பிளே த எலமெண்ட் இஸ் நாட் ஃபவுண்ட் -1 நமக்கு டிஸ்பிளே ஆகும். அப்போ நீங்கள் தேடுற வேல்யூ அந்த லிஸ்ட்ல இல்லை அப்படின்னா -1 அப்படிங்கிறது டிஸ்பிளே பண்ணும். டு சர்ச் த நம்பர் 25 in the array given below, the linear search will go to the step by step in the sequential order starting from the first element in the given array. If the search element is found, that index is returned, otherwise the search is continued till the last index of an array. In this example, number 25 is found at the index number 3. Listen it carefully. இந்த paragraphல என்ன சொல்றாங்க, உங்களுக்கு 10லேருந்து 30 வரைக்கும் ஒரு 5 லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு 10 கம்பேர் பண்ணி பார்க்கும், 12ங்கிறத கம்பேர் பண்ணி பார்க்கும் இல்லையா. இதில் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது 25ங்கிற வேல்யூவை உள்ளே கண்டுபிடிக்க போகிறீங்க. அப்போ ஒரு வேல்யூவை அது கம்பேர் பண்ணி பார்க்கும். ஸோ அது இருந்துச்சுன்னா அதை டிஸ்பிளே பண்ணும், அப்படி இல்லைன்னா அடுத்தடுத்து போகும். அப்படி எதுவுமே அந்த 5 வேல்யூவில் மேட்ச் ஆகலை அப்படின்னா -1 அப்படிங்கிறது நமக்கு டிஸ்பிளே பண்ணுங்கிறத சொன்னோம் இல்லையா. இன்புட் வேல்யூஸில் என்ன கொடுத்துருக்காங்க, 5 34 65 12 77 35ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது 77 டார்கெட் வந்து 77, அவுட்புட் 4ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. லிசன் எக்ஸாம்பிள் 2 பாருங்கள். இன்புட் வேல்யூஸ் 101. ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்ம 25, நம்ம முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, 25ங்கிற வேல்யூ கண்டுபிடிக்கணும். அது எங்கே இருக்குது, 3ங்கிற இண்டெக்ஸ் வேல்யூவில் 25ங்கிறது சேவ் ஆயிருக்கு. அவுட்புட் சொல்லிட்டாங்க இல்லையா, 25 இஸ் ஃபவுண்ட் அட் தி இண்டெக்ஸ் நம்பர் 3. அப்போ இந்த ப்ரோக்ராம் பாருங்கள், அவங்க தனியாக இன்புட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, 77 எங்கே இருக்குது. அப்போ 77 எங்கே இருக்குது, 5ங்கிறது எங்கே இருக்கும், 0ங்கிற இண்டெக்ஸ் வேல்யூ இருக்கும். யூனோ வெரி வெல், அரே இண்டெக்ஸ் வேல்யூ வில் ஸ்டார்ட் அட் தி 0. இனிஷியலைஸ் பண்ணுறது 0 தான். அப்போ 5ங்கிறது 0ங்கிற இண்டெக்ஸ் வேல்யூவில் இருக்கும், 34 1ங்கிற இண்டெக்ஸ் வேல்யூவில் இருக்கும், 65 2ங்கிற இண்டெக்ஸ் வேல்யூவில் இருக்கும், 12ங்கிறது 3ல இண்டெக்ஸ் வேல்யூவில் இருக்கும் இல்லையா, 7ங்கிறது 4th இண்டெக்ஸ் வேல்யூவில் இருக்கும். அப்போ டார்கெட் 77ன்னு சொன்னது, அதோட இண்டெக்ஸ் வேல்யூ இங்கே ஸ்டோர் ஆயிடுச்சா. ஓகே, அண்ட் தென் செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். இன்புட் வேல்யூஸ் 101 392 154 32 22 19 93ங்கிற ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இதில் 200 கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதில் 200 இல்லை இல்லையா. அப்போ என்ன பண்ணும், -1 நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிற ஆன்சரை கொடுத்துரும். திஸ் இஸ் கால்ட் தி லீனியர் சர்ச். இஸ் தட் கிளியர்? ஓகே, லீனியர் சர்ச் இஸ் நத்திங் பட் இட் சர்ச் சம் elements. ஓகேவா, the process of searching the element in the sequential method 1 by 1 அது சர்ச் பண்ணும். இன்கேஸ் அது இருந்துச்சுன்னா நமக்கு டிஸ்பிளே பண்ணும், அப்படி இல்லைனா -1 நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிற ஒரு ஆன்சரை நமக்கு கொடுக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் லிசன் இட் கேர்ஃபுல்லி. அல்காரிதம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க, அண்ட் தென் ஒரு அல்காரிதத்தை எப்படி அனலைஸ் பண்ணுறது, அதில் என்னென்ன காம்ப்ளெக்சிட்டிஸ் இருக்குது, எஃபிஷியன்சி ஆஃப் அன் அல்காரிதம் பார்த்தீங்க இல்லையா.
அண்ட் தென் அசிமெண்டோட்டிக் நொட்டேஷன்ஸ், ஒரு அல்காரதத்தை நம்ம டினோட் பண்ணுறதுக்கு அதோட டைம் பேஸ் பண்ணி இது ஒஸ்டா பெஸ்ட்டாங்கிற டினோட் பண்ணுறதுக்கு சிம்பிள்ஸ் பார்த்தீங்க. அண்ட் தென் லீனியர் சர்ச், எப்படி ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரில் டேட்டாவை சர்ச் பண்ண போகிறோம், அதில் ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்க லீனியர் சர்ச். ஓகேவா? ஸோ லீனியர் சர்ச் இஸ் தி வெரி இம்பார்ட்டன்ட் 5 mark. Listen the video carefully. If you have any doubt, ask in our group. Students, I hope you understood these topics very well. Thank you, students. Have a nice day. Take care of your health.